கில்லாடி 100 ரூபா நோட்டு நாயகன் எல்லாருக்கும் தெரியும். எதாவது கொள்ளாட்சி வச்சிருக்காங்கன்றது தெரியும். இந்த மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுதா இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பயத்துல இருக்காங்க. இப்போ கழகத்தின் விசுவாசிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அன்பு தோழர்களே, நமது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டு முடிவில் 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த 2 ஆண்டு முடிவிலே மைக்கு பிடிக்கிறவங்கலாம் சில பேர் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கால் நடுக்கம் கை நடுக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நம் கட்சியை நினைச்சாலே எல்லாருக்கும் வாய் நடுக்கம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் எப்படியும் வாய் நடுக்கம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நமது கழக தலைவர் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மிக சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை பணிவுரை செய்திருந்தார். எல்லாரும் பார்த்திருக்கோம். அது மக்களை மகிழ்விக்கும் வகையில ஒரு சின்ன டான்ஸ் பண்ணியிருக்காரு. அது தப்பான ஒரு விஷயம் இல்ல. எல்லாரும் போயிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் அவர் பார்த்து சோர்ந்து போயிட்டாருன்னாங்க. ஆனா நான் சோர்ல வேண்டியதை நான் தெளிவா இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், தமிழ்நாட்டு மக்கள் நான் இருக்கேன்றது அற்புதமாக ஒரு சின்ன செயல்பாடுல ஒரு டான்ஸ் பண்ணாரு. அதை பார்த்துட்டு அந்த திருட்டு திமுக சில பணியார்கள் இருக்காரு. அந்த பணியாளர் திறசாலி ஒண்ணு மைக் எடுத்து பேசுது. என்னன்னு பேசுது, ஒரு கழகத்தின் தலைவர் இப்ப இருக்கிற ரெஸ்பான்சிபிள் எப்படின்னு தெரியாம டான்ஸ் எல்லாம் பண்ணின்னு ஆடிக்கொண்டு இருக்கிறாரு. அவர்ல ஏன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆடிக்கொண்டு தலைமையா தச்சுக்கிறாரு கையெழுத்துன்னு. எதை வச்சுக்கிறாரு? சட்டமன்ற கை வச்சுக்கிறாரு. என்ன பக்கத்துல நான் இருந்ததுன்னா, அண்ணே உனக்கு கையா வச்ச கையை வரைக்கணும், நான் கண்ணு தர வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஆள் இல்ல. இந்த கழகத்துக்குள்ள நான் கட்சி நான் நடத்தணும்னு சொல்லி எங்களை தலையேத்துறா அப்படின்றாரு. நீ ஏன் நடத்துற? இப்போ நிறைய புளிய மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. ஏதாவது ஒரு மக்கள் கயிறு கட்டி தொங்கி விளையாடு, ஜாலியாடு. அந்த வகையில எல்லாரும் பதறிக்கொண்டு இருக்கிறாங்க. வாய் வளர்ல அதி தாசி ஆகி போச்சு. அப்படியாப்பட்ட ஒரு கழகத்து தலைவன் நம்ம தங்க தளபதி மிக சிறப்பான முறையில நம்மள வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. நம்மளும் அந்த வழியில அவளோட ஃபாலோ பண்ணி நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு, இந்த செஞ்சி சட்டமன்றத்துல நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்க, ஒரு பணம் முதல்ல கட்டி நீ எப்படி மோத போறீங்கன்றலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த செஞ்சி சட்டமன்றம் விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்தில் இல்ல, ஒரு அடிமட்ட தொண்டர்கள் ஒரு மகளிர் சொல்றேன், ஒரே ஒரு மகளிர் நமது ஒரு அடிமட்ட தொண்டை எங்க கடகோடி கிராமத்தில் கூட வரும். ஒரே ஒரு மகளிர் எட்டு போய் கரூர் நிக்க வச்சாலும் ஜெயிப்பாங்க. இந்த செஞ்சி சட்டமன்றம் ஜெயிக்க மாட்டோமா? இங்க இருக்கிற தேவை அவரு சொல்லுங்க. 1ஆம் நம்பர் கில்லாடி 100 ரூபா நோட்டு நாயகன் எல்லாருக்கும் தெரியும். எதாவது கொள்ளாட்சி வச்சிருக்காங்கன்றது தெரியும். இந்த மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுதா இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பயத்துல இருக்காங்க. இப்போ அதை பத்தி எதை பத்தியுமே யாருமே கவலைப்படுத்தால மிக சிறந்த முறையில நம்ம எல்லாரும் செயல்படுவோம். கண்டிப்பா 2026 உறுதி. நம்ம செஞ்சி சட்டமன்றத்தில் ஒரு ஆள் எடுத்து போய் நம்ம தலைமையாரோட ஒப்படை எடுத்து நம்மளோட கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.